ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிற வீடு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமாக ஆர்கனைஸ்டாக கிளட்டர்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே யோசிப்போம். அதை எப்படி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஒரு 30 மைக்ரோ ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து 1 மினிட் ஹேபிட். ஸோ இந்த 1 மினிட் ஹேபிட் வந்து ஒரு 30 ஹேபிட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஹேபிட் சிலது வந்து டெய்லி பண்ணுறது மாதிரி இருக்கும், சிலது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கிளட்டர் சேராமல் இருக்கும். அதே மாதிரி டீக்ளட்டர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஆகுற மாதிரி இருக்காது. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் வந்து சில குப்பைகள்லாம் சேர்ந்துடும். அது வந்து ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம், பட் அது வந்து குப்பையாக மாறி இருக்கும். அது நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது வந்து பெரிய வேலை தான். அது எதை போடுறது எதை வச்சுக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த 30 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் கிளட்டர்ஸ் சேராது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்பேஸாக எப்போவுமே இருக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த 30+ ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்கிற இத்தனை ஹேபிட்ஸுமே நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே 20 to 30 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்றது. ஸோ ஹேபிட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கடைசியில் எங்கே போவோம்? நம்ம வீட்டுக்கு தான் போவோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் அதுக்குன்னு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருங்க. அதாவது அந்தந்த பொருள் அது அதோட இடத்துல இருக்கிற மாதிரி. அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பொருள் வந்து எங்கே இருக்கும்னு நம்ம மைண்டுக்கும் தெரியும். அதாவது ரொம்ப டைம் வந்து அதை தேடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இரிட்டேட் ஆகி அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு பொருள் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டில் உங்கள் ஆஃபீஸ் சப்ளைஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் தான் இருக்கும், அந்த ட்ராவில் தான் இருக்கும், அந்த கப்பில் தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதனால வந்து அதோட பொருளுக்கு அதோட வீடை அமைச்சு கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு ரூமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா அந்த மாதிரியான ஒரு ரூமாக பண்ணினா உங்களுக்கு ரிலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நீங்கள் ஒரு வெளியில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்மளோட செருப்பை அவுத்து வைப்போம். ஸோ எல்லார் வீட்லேயும் அந்த செருப்பை அவுத்து வச்சு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஒன்று கேபினட்ஸாக வச்சுருப்பாங்க, இல்லை ஷூ ரேக், ஷெல்ஃப் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு பின், ஒரு ட்ரே அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. ஷூ வேலை ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டோம், அதுக்காக நம்ம ஷூ அப்படியே பறக்க விட்டுட்டு அது கிட்ஸும் பண்ணுவாங்க, சில பெரியவங்களும் பண்ண தான் செய்வாங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் அமைச்சிருப்போம், அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாத ஆளாக இருந்தீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் நான் அப்படி போட்டேன் அப்படின்ற ரீசன் சொல்லாமல், இது மைக்ரோ ஹேபிட். இது வந்து 5 செகண்ட்ஸ் வேலை தான். ஸோ வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த செருப்பு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும். அதே மாதிரி அழுக்கு சாக்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஒரு கப் ஒரு பின் மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் அழுக்கு சாக்ஸ் எல்லாம் அதில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ லாண்ட்ரி போடுவீங்களோ அந்த பின்னை அப்படியே கொண்டுட்டு போய் அதை வாஷ் போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேடி தேடி ஒரு வேலையை செய்கிறதுக்கும் இந்த பொருள் இங்கே தான் இருக்கும்னு உங்கள் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக சொல்லி செய்கிறதுக்கும் எவ்வளோ டைம் சேவ் பண்ணலான்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம வெளியிலேருந்து வரும்போதே நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு சாவி இருக்கும். வீட்டு சாவி இருக்கும், அப்புறம் வண்டி சாவி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயங்கள். இது வந்து அதோட இப்போ கீ ஹோல்டர் இருக்குது, இல்லை கீஸ் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணமோ என்ன ஒரு பிளேட்ஸோ அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கீஸ் அங்கே மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு டேபிள் அதுக்குன்னே ஃப்ரீயாக இருக்கும், இல்லை நம்ம உட்கார்ற கவுச் மேலேயே போட்டுடுவோம். அப்புறம் அவசரத்துக்கு தேடும் போது அது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும், நம்ம அதை தேடணும். இதுக்காக தான் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களோட கீ ஹோல்டரில் கீஸில் இருந்து, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன், உங்கள் வாட்ச், உங்கள் வாலெட், உங்கள் வெளியிலேருந்து வரும்போது உங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் வச்சுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையும் காலும் வந்து அதுவே வந்து ஒர்க் ஆகும். ஸ்டெப் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட பேக், உங்களோட பர்ஸ் ஆர் வாலெட்டை வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஷாப்பிங் போவோம், ஏதாச்சும் ஒரு சிட்டு பேப்பர் வச்சுருப்போம், அது வந்து தேவையில்லாத சிலது இருக்கும்,
தேவை உள்ளதும் சிலதுல இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அதனால எவ்ரி வீக் உங்களோட பேக்ஸ் உங்க பர்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணுங்க. என்ன இருக்குன்றத எடுத்து பாருங்க. நீங்க அது அப்படியே பேப்பர்ஸை உள்ள வச்சுட்டு நீங்க போற இடத்துக்குலாம் அதை எடுத்துட்டு போகிறதுன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உங்க கூடயே சேர்த்து எடுத்துட்டு போற மாதிரி தான். எதுக்கு குப்பையை நம்ம பேக்ல வச்சுக்கிட்டே எடுத்துட்டு போகணும்? ஸோ அதனால எவ்ரி வீக் அதை நீங்க பார்த்து நம்ம வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், இந்தியானா கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட மெயில்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, போஸ்ட்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றது கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்க மெயில் பாக்ஸ்ல செக் பண்ணிட்டு அது என்ன, எது வேண்டியது வேண்டாதது, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது எது, குப்பைக்கு போக வேண்டியதுன்றத எவ்ரி வீக் நீங்க வந்து இதை பண்ணிடுங்க. இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொன்ன மாதிரி 1 minute தான் ஆகும். எவ்ரி வீக் நீங்க பார்த்தாலுமே 1 minute தான் ஆகும். அது இதே நீங்க விட்டுட்டீங்க ஒரு மாசத்துக்கு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அது மாச கணக்குல சேர்ந்து வீட்டுக்கு அதுக்குன்னு ஒரு இடத்த நீங்க ஒதுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால உங்களோட மெயில்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ் அதையுமே டீக்ளட்டர் பண்ணிடுங்க எவ்ரி வீக்கு. அதே மாதிரி உங்களோட ஃபோனில் இருக்கிற இமெயில் ஸ்பேஸ் நிறைய எடுக்கும். தேவையில்லாத ஸ்பேம்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவுமே உங்களுக்கு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் வந்து டெலிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களோட கூகுள் ஃபோனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் வந்து இந்த ஸ்பேஸை நீங்கள் இப்படியோ நீங்கள் வந்து சேவ் வந்து நம்ம லிவிங் ஸ்பேஸ், அந்த நம்ம ஹால் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குவிக் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி 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 திங்ஸாக நிறையா வைக்காம பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்னிச்சர்ஸ், கர்டன்ஸ், மேட் ஆர் கார்பெட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த டாய் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து இந்த பிளே திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட மிச்ச இந்த மாதிரி ஆர்ட் சப்ளைஸ் அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஹாலில் எப்பவுமே வைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு 24 hours அது வந்து மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணுற இடம் 3 இடம் தான். ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ரூம், நெக்ஸ்ட் உங்கள் கிச்சன், அதுக்கப்புறம் உங்களோட பாத்ரூம். ஸோ லிவிங் ரூமில் தான் அவங்க நிறைய டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால அந்த இடம் குவிக்காக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஐட்டமாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் டெக்கார் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவுமே குவிக்காக நீங்கள் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரியானதாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைனியாக ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லாமல் குவிக்காக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு கவுச்லேருந்து இன்னொரு கவுச்சுக்கிட்ட அந்த உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக, நம்ம வீடே நம்ம கம்ஃபர்டபுளுக்கு தான் அது. ஸோ நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அந்த கவுச்சில் இருக்க பில்லோஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி நம்மளுக்கு வசதியாக உட்காந்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒன்ஸ் அந்த ரூமை விட்டு போக போகிறீங்க, இல்லை அந்த ரூமில் அன்னைக்கு ஒர்க் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கவுச்சஸ், அந்த பில்லோஸ் வந்து அதோட இடத்துக்கு திருப்பி வச்சிடுங்க. அதே மாதிரி நம்ம இங்கே பிளாங்கெட்ஸ் லிவிங் ரூம்ல யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப குளிராக இருக்கும்போது நம்ம அந்த ரூம்ல இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து மூவ் பண்ணி நம்ம வேற எங்கேயாவது போக போறோம்னா கையோட அதை மடிச்சு வச்சிருங்க. மடிச்சு அழகா ஒரு பக்கத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2-3 பிளாங்கெட் அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது பெட்ரூமா லிவிங் ரூமான்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அதே மாதிரி உங்க லிவிங் ரூம் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 நாளைக்கு ஒருக்க, இல்லை டெய்லி உங்களால முடியும் அப்படின்னா 1 minute தான். 1 minute கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். டெய்லி நீங்க பண்றீங்கன்னா 1 minuteலயே நீங்க உங்க லிவிங் ரூமை டஸ்ட் பண்ணிடலாம். லைக் அந்த குட்டி குட்டி உடன் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். சோஃபாஸ் வந்து நீங்க அந்த பில்லோஸ் எல்லாம் எடுத்துட்டு டஸ்ட் பண்ண முடிஞ்சா அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிவி, மெயினாக டிவி ஸ்க்ரீனு இல்லை ஏதாவது மிரர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ டஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 days once ஆர் டெய்லி பண்ணாலுமே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டைனிங் ஏரியா. எல்லார் வீட்லேயுமே ஓரளவுக்கு ஒரு டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதை உட்காந்து சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்போன்றது எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம அதில் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் வைக்கிறோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நம்ம டைனிங் ஏரியாவில் வந்து ஸ்நாக்ஸ் ஆர் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அது டெய்லி செக் பண்ணுங்க. அது நீங்கள் என்ன லெவலில் அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அதை பார்க்காம விட்டோம்னா ஒரு பழத்துலேருந்து இன்னொரு பழம் அந்த அழுகி கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து மிச்ச ஃப்ரூட்டே நம்ம சாப்பிட்ற நிலைமைக்கு இல்லாமல் ஆக்கி விட்டுடும். இது வந்து நம்மளுக்கு கிளெனினஸும் உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதை என்ன ஃபஸ்ட்டு காலி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இதனால உங்களுக்கு வேஸ்டேஜஸ், ஃபுட் வேஸ்டேஜ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டைனிங் ரூமே எவ்ரிடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஒரு குவிக் வைப், ஒரு 20 to 30 seconds ஒரு குவிக் வைப் கொடுத்துருங்க. அங்கே ஏதாவது பொருள் இருக்குன்னா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி காலி பண்ணுறதுக்கு பாருங்க. அடுத்ததாக வந்து நம்ம
ஒரு ஃபுட் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து டிவிக்கு முன்னாடி, அதாவது லிவிங் ஏரியால உட்காந்து நம்ம சாப்பிட்ற பழக்கம் உண்டு. டீ, காஃபி ஒரு ஃபுட்டு ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி. இப்போ உங்க வீட்ல 2 பேர் இல்ல 3 பேர் அப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 பேர் 3 விதமான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படின்னா வந்து இப்போ என்னோட கப்பு நான் என் கப்பு மட்டும் தான் எடுத்துட்டு போய் நான் கிச்சன் சிங்க்ல போடுவேன் அப்படின்றது இல்லாம, யாரு ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போறாங்களோ அங்க ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் சிங்க்ல போடுற பழக்கத்தை குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதை வந்து நம்ம பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உங்க வீட்ல அந்த லிவிங் ஏரியால வந்து உங்களுக்கு மெஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு யுட்டென்சில் ஒரு கப்போ என்னமோ இருக்குன்னா அதை எடுத்துட்டு போய் அது நெக்ஸ்ட் சிங்க்ல தான் போகணும் அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாவே வச்சுக்கோங்க. என்னோடது தான், நான் சாப்பிட்ட பிளேட்டை தான் நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்றதையும் மாத்தி விட்டுடுங்க. அங்க ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னா அது யாரா இருந்தாலும் யார் கிச்சனுக்கு போறாங்களோ அவங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். இதுவும் ஒரு நல்ல ஹேபிட் தான் இது. மற்றவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுல வந்து குழந்தைங்க வந்து இப்படியும் லேர்ன் பண்ணி வந்து நம்மளோட பெட்ரூம். ஸோ பெட்ரூம்ல வந்து மோஸ்ட்லி நம்ம தூங்குறதுக்கு தான் அந்த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறது நல்லா கம்ஃபர்டபுளா தூங்கி எந்திரிச்சு அந்த பெட்டை எந்திரிச்சதும் கையோட ஃபர்ஸ்ட் அதை ஃபோல்டு பண்ணி வச்சிடுங்க. கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டுட்டு ஃபோல்டு அந்த நம்ம விரிச்சு படுத்த அந்த பிளாங்கெட் ஒரு பெட்ஷீட் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி கையோட வச்சிடுங்க. இது வந்து நம்மளுக்கு சைக்காலஜிக்கலா நிறைய உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து எப்பவுமே விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம படுத்து எந்திக்கிற பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அங்கதான் போய் படுக்க போறோன்ற போது அது கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம் தான். இது நான் சொல்ற மாதிரி 1 மினிட் கூட ஆகாது. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த டவல்ஸ். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், அந்த வெட்டு டவலை எடுத்து தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பெட்ல போடுற பழக்கம் வீட்டில் ஒருத்தருக்காவது இருக்கதான் செய்யும். ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க, வெட் டவல்ஸ் பெட்டுக்கு வரக்கூடாது, இன்ஃபேக்ட் பெட்ரூம்க்கே வரக்கூடாது. அப்படியே பெட்ரூம்க்கு வந்துச்சு அப்படின்னா அது காயறதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஸ்டாண்டோ இல்லைன்னா வந்து அதுக்குன்னு ஒரு பிளேஸ் நம்ம வீட்டில் இருக்க தானே செய்யல, ஒரு சேரோ ஏதோ ஒன்று இருக்கும். இல்லை இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக போகணுன்னா டவல் வார்மர்ஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ட்ரையர் இருக்குது. ஸோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த வெட் டவல் பெட் மேலே மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக ஃபாலோ பண்ணி டெய்லியே வந்து உங்களோட பெட் சைட் டேபிள் அப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸர் இருக்கு இல்லையா, டெய்லி ஒரு குவிக்காக அது வந்து கிளீன் அப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடம் தான் வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுற இடம். ஸோ ஏதாச்சும் வேணும்னா அவசரமாக கழட்டி அங்கே தான் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து இது இங்கே வச்சுக்கலாம் படிக்கும் போது, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிறது, கிளாஸஸ், அப்புறம் நம்மளோட குட்டி குட்டி நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் நம்ம கழட்டி வைப்போம். அந்த ஹெட் பேண்டு என்னென்னமோ இருக்கும். அதனால டெய்லியுமே அந்த பெட் சைட் டேபிள் அண்ட் யுவர் ட்ரெஸ்ஸர், ஸோ அதையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அவசரமாக கிளம்பி போகும்போது உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பொறுமையாக உங்களுக்கு டைம் பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போயிட்டு வர. நம்மளோட பாத்ரூம், ஸோ நம்ம கிச்சன், ஒரு வீட்டில் கிச்சனுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பாத்ரூமுக்கும் நம்ம கொடுக்கணும். நம்ம இப்போ வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து பாத் டப் இருக்கும், இல்லை ஷவர் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ குளிச்சுட்டு ஒரு குவிக் ரின்ஸ், ஒரு 2 மக்கு தண்ணியோ இல்லைன்னா உங்ககிட்ட அந்த ஹேண்ட் ஷவர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு குவிக்காக அந்த வால்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த ஸ்குவீஜி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாத்ரூம் அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும், ஒரு அன்டைடியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் வந்து இருக்காது. நீங்கள் வந்து இதை டெய்லியுமே பண்ணலாம் கண்டிப்பாக. வந்து ஏன்னா வெட்டாக இல்லாத ஒரு இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னுமே ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு குவிக்காக நீங்கள் குளிச்ச இடத்த வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட டாய்லெட் சீட்ஸு கண்டிப்பாக டெய்லி நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. டிஸ்இன்ஃபெக்டட் வச்சோ இல்லை என்ன க்ளீனர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு டெய்லியே வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. டாய்லெட்ஸுமே நான் டெய்லி வாஷ் பண்ணுறது சொல்லுவேன். பட் டைம் இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் வெறும் அந்த டாய்லெட் சீட் மட்டுமாச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி 10 செகண்ட்ஸ் வேலை தான் இது. அடுத்து நீங்கள் வந்து பாத்ரூமில் வந்து நம்ம மோஸ்ட்லி அங்கே தான் நம்ம முடி சீவுவோம், முடி அங்கே தான் விழுகும். அப்படின்றதுனால அந்த மேட்ஸை டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு பெருக்கி விட்டுடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு வெட் வைப்பை வச்சு அப்படியே
வைப் பண்ணி விட்டுடலாம் குயிக்காக அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பாத்ரூமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வரும்போது அந்த வேலையை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கும். நம்ம கிளம்பிட்டு இருப்போம், அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு மேக்கப் திங்ஸ் இல்லை நம்மளோட கோம்பு இல்லை க்ரீம் என்னத்தையும் எடுத்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். கிளம்புற அவசரத்தில் அதை எடுத்து அங்கேயே அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது அது இடமே ஒரு மாதிரி இருக்கும். அது அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே போய் திரும்ப அதுலேயே இருப்போம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த கிளட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஒரு பொருள் நம்ம எடுத்தோம், யூஸ் பண்ணோம், திரும்ப அது பேக் டு அதோட பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ இதை வந்து நீங்கள் கான்ஷியஸாக பாத்ரூம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துலையும் நம்ம நிறைய முக்கியமான டைம்ஸ் அங்கேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மிரர்ஸ்லாம் இருக்கும். மெயினாக பாத்ரூமில் பெரிய பெரிய மிரர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை நம்ம அந்த மிரரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்றது அந்த மிரர் வந்து நம்மளை பிரதிபலிக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு உங்களை அந்த கண்ணாடியில பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ப்ரெசன்டபிளா நீங்களே உங்களை ஃபீல் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் உங்க ஸ்டடி ரூம், உங்க கிட்ஸோட ஸ்டடி ரூமோ இல்லை உங்களோட ஸ்டடி ரூமோ இல்லை உங்களோட ஆஃபீஸ் ரூமோ. ஸோ அங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம ஒர்க் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். புக்ஸ், பேப்பர்ஸ், மெயினாக வந்து உங்களோட பென் ஒரு ஆர்ட் சப்ளைஸ், உங்கள் கிட்ஸோட வந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதனோட ஆக்சசரிஸ் அதெல்லாம் இருக்கும். நம்ம அங்கே அந்த ரூமில் இருந்து படிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த இடம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த பென் அந்த ஹோல்டரில் இருக்கணும். இந்த புக்ஸு படித்து மூடி அது இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கணும். லேப்டாப்பு அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இதை வந்து கிட்ஸுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அவங்க அதை ஒரு ஹேபிட்டாக பிக் பண்ணிப்பாங்க. சொல்லிக்கிட்டு மட்டும் இல்லாமல் நம்மளும் செஞ்சு காமிச்சிக்கிட்டு நம்மளும் இருப்போம் இல்லையா? நம்மளோட பொருளை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க கிட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிட்ஸு தானாக இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும். அடுத்து வந்து லாண்ட்ரி. ஸோ இந்த லேடிஸ்க்கு, மெயினாக லேடிஸ்க்குன்னு சொல்லலாம், லைஃப்பில் எது இருக்குதோ இல்லையோ ஒரு 2 விஷயம் எப்போவுமே இருக்கும். ஒன்று வந்து சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமும், அப்புறம் நம்ம லாண்ட்ரியில் இருக்கிற துணி. அதாவது லாண்ட்ரி போட வேண்டிய துணி, அதை மடிக்க வேண்டிய துணிகள், அதாவது வாஷ் பண்ண துணி மடிக்க வேண்டியது அப்படின்ட்டு. ஸோ லாண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் இந்தியாவிலலாம் வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணுவாங்க, காய வைப்பாங்க, மடித்து வைப்பாங்க அது மாதிரி. பட் பெரிய பெரிய மெஷின்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடைக்கும் போது தான் அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு முடியும். ஸோ அந்த பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் இதில் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பேட்ச் ஆஃப் துணி, வாஷ் பண்ண துணி இருக்குது, அதை எப்படி மடிக்கிறதுனே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்பாவோடது, அம்மாவோடது, குழந்தையோடது, அது மாதிரி அவங்க டிஷர்ட், அவங்க பேண்ட்ஸு, அவங்க டவல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடிச்சிட்டிங்க அப்படின்னா போய் உங்களோட கிளாசெட்டில், உங்கள் வார்ட்ரோப்பில் அதோட இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி. நம்மளோட கிளாசெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கணும். கண்டிப்பாக கிளாசெட்டில் அது மாதிரி தேவை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸே யூஸ் பண்ணியிருக்கிற சில ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோங்க. மிச்ச துணிகளோடு அதை சேர்க்காம அதுக்குன்னு தனியாக மடிச்சோ இல்லை ஹேங் பண்ணியோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு பின்னோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்தில் நெக்ஸ்ட் ஒரு 1 hour 2 hours வேலைக்கு நீங்கள் அந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் போட்ட ட்ரெஸ் நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அதை சைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு பின் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து கிச்சனில் ஃபாலோ பண்ணுற மைக்ரோ ஹேபிட்ஸ். கிச்சனில் வந்து டெய்லி பண்ணுற மைக்ரோ ஹேபிட்ஸும் ஒரு 4-5 இருக்குது. நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் கிச்சன் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். யார் வந்து பார்த்தாலுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு எம்பாரசிங்காக எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் நீட்டாகவே பார்க்க வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ்வாஷர். ஸோ நீங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் சைக்கிள் முடிஞ்சிருக்கு, ஃப்ரெஷ் யுட்டென்சில்ஸ் அதில் ரெடியாக இருக்குன்னா நீங்கள் மார்னிங் ஏஞ்சதும் ஃபஸ்ட்டு கிச்சனில் பண்ண போகிற வேலை
அதை வந்து அன்லோட் பண்ணி அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல வச்சுக்கிறது தான். நம்ம அதை அன்லோட் பண்ணாமல் வச்சோம்னா நம்ம இந்த சிங்க்ல பாத்திரம் தேய்க்க வேண்டியதும் இருக்கும், டிஷ்வாஷரில் ஃப்ரெஷ் பாத்திரமும் இருக்கும், அது ஒரு கன்ஃபியூஷன் வரும், அது ஒரு டென்ஷனும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக குவிக்காக டிஷ்வாஷரை நீங்கள் அன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் கிளீனிங், டெய்லி ஒரு வாட்டியாச்சு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணும்போது அகெயின் நீங்கள் வந்து ஸ்டவ்வுக்கு டீப் கிளீனிங்கிற ஒரு பெரிய வேலை இருக்காது. இந்த எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வைப்பில் போயிடும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா போட்டு அது தேய்ன்னு தேய்ச்சி நம்ம கை ஒரு மாதிரி ஆகிடும், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால டெய்லி ஒரு டைம் ஆச்சு ஸ்டவ்வை க்ளீன். அடுத்ததான் நம்மளோட அப்ளையன்சஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மிக்சி, அப்புறம் அந்த டோஸ்டர் ஆர் கிரைண்டர், ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த இன்ஸ்டன்ட் பாட், அப்புறம் இந்த அவன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கையில் வச்சுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து அழுக்கு ஆக தான் செய்யும், இல்லை ஏதாவது சிந்தும் செதறும். ஸோ அதனால வந்து டெய்லி ஒரு அந்த அப்ளையன்ஸ் தான் லைட்டாக மேலோட்டமாக கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது டீப் கிளீனிங் பண்ணிக்கலாம். டீப் கிளீனிங்க்கு வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா டீப் கிளீனிங்க்கு பெருசாக உங்களுக்கு டைமு வேலைலாம் இருக்காது. அடுத்ததாக ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் டெய்லி க்ளீன் பண்ணும்போது. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மினிட் க்ளீனிங் தான். ஸோ நிறையா டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் சொல்லலை. டெய்லி இதே பார்த்துட்டு இருந்தால் நம்ம இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால 1 மினிட் க்ளீனிங்கிறது வந்து சும்மா ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு ஜஸ்ட் வைப் பண்ணுறது தான். நீங்கள் அப்படி வைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கிச்சனில் நீங்கள் என்ன, ஐ மீன் ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன பொருள், என்ன டப்பாவில் என்ன வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எது கெட்டு போகுதுன்னு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கும் ஆச்சு, அதே மாதிரி நீங்கள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்டீரியரை க்ளீன் பண்ணுறது ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆகும், உள்ளக்கு மட்டும் வந்து ஒரு 30 or 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால டெய்லி க்ளீன் பண்ணுறதுல ஃப்ரிட்ஜையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட கிச்சன் டவல்ஸ். அது வந்து நீங்கள் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 2-3 நாளைக்கு ஒரு டைமுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் கிச்சன் டவல்ஸ் எப்படி எந்த விதத்துக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. பட் கண்டிப்பாக அதை வந்து ரெகுலராகவே அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்மளோட மைக்ரோவேவ் இருக்கு இல்லையா, அது. ஸோ மைக்ரோவேவ்லாம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அது அழுக்காக இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாத நிறைய ஜெர்ம்ஸ் கூட அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுட்டு செதறி அது திரும்ப அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் உங்களோட மைக்ரோவேவையும் நீங்கள் குவிக்காக இன்டீரியரை நல்லா க்ளீன் பண்ணி. அடுத்ததான் சிங்க். நம்ம ஸ்டவ் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி சிங்கையும் கண்டிப்பாக டெய்லி க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணுறோம், நம்மளோட வேஸ்ட்லாம் அதில் கூட இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஹைஜீனுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒருக்க வச்சு உங்களோட சிங்க்கை நல்லா சோப் போட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குவிக்காக உங்கள் கேபினட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெஷ் டவல் வச்சு நீங்கள் 1 மினிட் தான், அவ்வளோதான் ஆகும், அந்த அளவுக்கு குவிக்காக நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 1 மினிட் தான் ஆகும், அதுக்கு மேலே இந்த வேலைகள்லாம் ஆகாது. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே உங்கள் கிச்சனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும், நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்ற ஒரு. அடுத்து நம்மளோட ட்ராஷ். இந்தியானா கண்டிப்பாக எவ்ரிடே எல்லா நாளும் நம்ம ட்ராஷை குப்பைகளை போட்டுடுவோம். நம்ம யூஎஸில் இருக்கோம் அப்படின்னாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ சீக்கிரம் அதை டிஸ்கார்ட் பண்ண முடியுமோ அது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் வந்து இன்னுமே ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சிங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து சிங்க்கை முடிஞ்ச அளவுக்கு அதை காலி பண்ணிவிடுங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு டைமை வந்து சேர்த்துக்காம அப்பப்போ இப்போ நீங்கள் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கோம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்க, அப்போ வந்து டக்குனு குவிக்காக சிங்கில் இருக்க பாத்திரத்தை ரின்ஸ் பண்ணி டிஷ்வாஷரில் போடுறதா இருந்தால் போட்டுடுங்க. இல்லை வாஷ் பண்ண முடிஞ்சு கழுவி கவுத்துட முடியும்னாலுமே அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு போனஸாக இப்போ நான் இன்னும் சில பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இந்த லேப்டாப்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு
எதுவோ நீங்கள் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குது, சம்பாத்தியத்தை கொடுக்குது அப்படின்றதுனால அதை வந்து டெய்லி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு சுத்தமான அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம காரில் இருக்க ட்ராஷு. ஸோ கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் குப்பைகள் ஜாஸ்தி தான் ஆகும். அதை ரெகுலராகவே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒரு புது பர்சன் நம்ம காரில் ஏற வராங்கன்னா நம்மளுக்கும் எம்பாரசிங்காக இருக்காது, நீட்டாகவும் இருக்கும், நல்லா. நம்மளோட பேண்ட்ரி, நம்ம மளிகை சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இடத்தையும் நீங்கள் ரெகுலராகவே போய் செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பொருள் இருக்கணும் தெரியும், அதே மாதிரி அந்த இடமும் சுத்தமாகும். அடுத்து வந்து ஒரு புது பொருள் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருள் கண்டிப்பாக ஒன்று வெளியே போகணும். ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா ஒன்று தேவையில்லாதது வெளியே போகணும் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து மெடிசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து மந்த்லி ஒன்ஸ் அது செக் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்பைரி டேட்டு எது காலியாக இருக்குது அப்படின்றது நம்ம ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலும் நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.